வணக்கம். நவம்பர் 29, 2025 கத்தோலிக்க திருச்சபையின் அண்மை செய்திகள். நவம்பர் 28 வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணிக்கு இஸ்தான்புல்லில் உள்ள தூய ஆவியார் பேராலயத்தில் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், துறவியர், அருட்பணித்துவ மாணவர்கள் மற்றும் பொதுநிலை மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வழங்கிய அருளுரை இதோ. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை உங்களுடன் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. எனது முதல் திருத்தூது பயணத்தில் இஸ்ரேல் மக்களின் கதை, கிறிஸ்தவத்தின் பிறப்பை சந்திக்கும் இடமான துருக்கி என்ற புனித நிலத்தை பார்வையிட எனக்கு அருள் செய்ததற்காக நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள் தழுவிய இடம் மற்றும் ஏராளமான திருச்சங்கங்களின் பக்கங்கள் எழுதப்பட்ட இடம் இது என்று கூறினார். எனது உரையை முடிப்பதற்கு முன் இந்த நாட்டின் மக்களை அன்பு கூர்ந்து பணியாற்றிய உங்களுக்கு மிகவும் பிடித்தவரான திருத்தந்தை புனித 23ஆம் ஜான் அவர்களை நினைவு கூற விரும்புகிறேன். என் இதயத்தில் நான் உணர்வதை நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த நாட்டையும் அதன் மக்களையும் அன்பு கூறுகிறேன் என்று எழுதினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ செய்திகளை அறிய என்றென்றும் இணைந்திருங்கள். உங்கள் அருளின் அமுதம் தொலைக்காட்சியோடு. நன்றி.